பழைய கதை எது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? எல்லா கதையை விட பழமையான கதை இந்த ஆமைக்கும் முயலுக்கும் நடந்த ஓட்டப்பந்தய கதை இருக்குல்ல, ஈசாபினுடைய கதை அது. எனக்கு தெரிஞ்சு 2000 வருஷமா அந்த கதை இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கும். அதில் அந்த முயலுக்கு எவ்வளவு தற்கூறினா பாருங்க, பாதி ரேஸில் தூங்கியிருக்கு. தூங்குமா? ரேஸில் பாதியில் யாராவது தூங்குவாங்களா? தூங்கிக்கிட்டு ஆமை ரொம்ப நேரமாக நடந்து 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 போய் எப்படியோ ஜெயிச்சிருக்குது. நான் நினைத்துக் கொள்வேன், அந்த பந்தயத்தில் இருக்கிற முயல் ஒரு ஆண் என்றும் ஆமை ஒரு பெண் என்றும் நான் நினைத்துக் கொள்வேன். ஆண்கள்லாம் பாதியில் தூங்குவாங்க நான் சொல்ல வரல. அவர்கள் வெற்றியை நோக்கி போகிறவர்கள் அப்படித்தான் இருக்கணும். அவன்தான் எத்தனையோ யுகங்களாக காப்பாளராக இருந்திருக்கிறான். அதனால் அவன் ஓடித்தான் ஆகணும். நடுவில் ஒரு முயல் அசந்ததுன்றதுனால எல்லா ஆண்களுமே பாதியில் தூங்கிடுவாங்க நான் சொல்றேன் நினைச்சுக்காதீங்க. இந்த ஆமையை பற்றி தான் எனக்கு அது பெண்ணுன்னு நினைப்பேன். ஏன்? நீ ரேஸுக்கு தானே போற, அப்போ மேலே இருக்கிற ஓட்டை கழட்டி வச்சுட்டா நீ கொஞ்சம் வேகமாக நடக்கலாம் தானே. கரெக்டு. அந்த ஓட்டோடையே தான் போகும். பெண்களும் வீடு என்ற ஓட்டை சுமந்து கொண்டுதான் வாழ்க்கையில் எப்போதும் இருக்கணும். சிலம்ப பயிற்சி காலை 6 மணிக்கு என்றாலும் 5 மணிக்கே எழுந்தாவது 5 கால் பின்னலை போட்டுக்கொண்டுதான் போக வேண்டும் என்பது போல பெரிய துணைவேந்தர் ஐயா இருக்காங்க இல்ல, அதற்கு நிகராக பெண் துணைவேந்தர்கள் இருப்பாங்க தானே நிறைய பல்கலைக்கழகங்கள். நான் நினைச்சுப்பேன், அவங்க கூட முக்கியமான ஒரு செனட் மீட்டிங்கோ சிண்டிகேட் மீட்டிங்கோ வர்றபோது கூட, வந்த பிறகு கூட 1 நிமிஷம் போய் ஃபோனில் பேசிட்டு வந்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா பிள்ளை ஸ்கூல்லேருந்து வந்துட்டான்னு கேட்டு தான் வந்திருப்பாங்க. இதில் சரி தவறுக்குன்னு இல்லை, அது இயல்பு என்று நான் சொல்லுகிறேன். அப்படித்தான் இருக்க முடியும். இப்போ நீங்கள் ஆண்களை பாருங்கள், யாரோடைய ரொம்ப நேரம் ஃபோனில் பேசுவாங்க. எல்லா வீட்லையும் இப்போ எல்லாருமே எப்பவும் ஃபோனில் தான் இருக்காங்க. ரொம்ப நேரம் ஃபோனில் ஒரு 15-20 நிமிஷம் ஃபோனில் பேசினாங்கன்னா என்னென்னா, யூடியூப்பில் அப்போ வந்த ஒரு புது சர்ச்சையை பற்றி இருக்கலாம், ஒரு திரைப்படத்தை பற்றி இருக்கலாம், கிரிக்கெட்டை பற்றி இருக்கலாம், ஆஃபீஸ் அக்கப்போரை பற்றி இருக்கலாம். 15-20 நிமிஷம் பேசினா யாரோடன்னு நினைக்கிறீங்க? ஒன்று பாஸோட, இல்லாட்டாக்கா நண்பரோட. அது வைக்கும்போது கூட நான் திரும்ப கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு தான் வைப்பாங்க. இப்போதான் இவ்வளோ நேரம் பேசினீங்க. சில பேர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹலோன்னு சொல்லிட்டு போவாங்க. அவர் அப்போதான் பிரதமர் கூப்பிட்டுருக்காரு. ஏன் இன்னைக்கு நீ வெள்ளை சட்னியை வைக்கல, சிவப்பு சட்னி தானே வச்ச? பாரியா, பக்கத்திலேயே 2 வச்சிருக்கேன். நீ ஃபோனை பேசிக்கிட்டே ஒரு சட்னியை பார்க்காமலே சாப்பிட்ருக்கேன். இவ்வளவு நேரம் ஃபோனில் பேசிக்கிற ஒரு ஆண் ஒருத்தர்கிட்டேருந்து ஃபோன் வந்தால் மட்டும் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு வச்சா அது யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் எதுவும் சொல்ல, நீங்க தான் கை தட்டுறீங்க. இப்போ வீடு என்பது ஈக்குவல் பார்ட்னர்ஷிப் இருக்கிற ஒரு இடமாக இன்னமும் மலரவில்லை. அது ஏன் மலரவில்லை என்றால் அதற்கு ஆண்கள் தான் காரணம் என்று நான் சொல்ல மாட்டேன், அதற்கு பெண்களும் காரணம். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தா, அவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அவ வீட்டுக்கு வர்றதுக்கு 7 மணி ஆயிரும். ஏன்னா அப்பதான் ஒரு என்ஜினியர், அவன் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றி விட்டு வீட்டுக்கு வர அவளுக்கு 7 மணி. பெண் காவலர்களுக்குலாம் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுது? உங்களெல்லாம் பந்தோபஸ்துலலாம் போட்டால் எனக்கே பாவமாக இருக்கு. ஏமா தண்ணியாவது குடிச்சிக்குமா நடுவில்? இந்த சென்னையில் இந்த அமெரிக்கன் கான்சுலேட்டுக்கு மேலே அந்த பிரிட்ஜில் ஒரே ஒரு ஒத்த கூட்டில் சில சமயம் பொம்பளை பிள்ளைகளை நிறுத்தி வச்சுருப்பாங்க. கண்ணீரே வந்துடும் எனக்கு. தனியாக நிற்கும். அந்த என்னோட ஃப்ரெண்டுக்கு வீட்டுக்கு வர 7 மணி, அவர் வீட்டுக்காரர் 5 மணிக்கே வீட்டுக்கு வந்துடுவார். இவளுக்கு இப்போ ஒரு பெரிய பிரச்சனை. இவளுக்கு அவருக்கு யார் டீ போட்டு கொடுப்பது? நான் சொன்னேன் அவரே போட்டு சொல்ல. ஐயோ, அவருக்கு பழக்கமே இல்லை, அவங்க அம்மா அப்படி வளர்க்கலை அவரை. எங்கள் அம்மா கூட தான் என்னை அப்படி வளர்க்கலை. அப்புறம் நம்ம கற்றுக்கிட்டேன் இல்லை. ஐயோ, அதெல்லாம் சொல்லவே முடியாது. சரி, யாராவது ஒரு பணிப்பெண்ணை போட்டுக்கம்மா, நீங்கள் 2 பேரும் சம்பாதிக்கிறீங்கல்ல, ஒரு பணிப்பெண்ணை போட்டுக்கோ. இது நல்ல யோசனையாக இருக்குது. செல்வியை பணிக்க அமர்த்தப்பட்டாள். செல்வின்ற அம்மா அவங்க இப்போ இவங்க எனக்கு காஃபி தரேன்னு சொன்னாங்கல்ல, அது மாதிரி செல்வி டீ போட்டு கொடுத்துருவாங்க. நான் ஒரு மாதம் கழிச்சு, என்ன செல்வியை வச்சு இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சா? செல்வியை அன்றைக்கே வேலையிலேருந்து நிறுத்திட்டேங்க. ஏன்பா, செல்வி போடுற டீ ரொம்ப நல்லா இருக்குன்னு 10 தடவை சொல்லிட்டாரு. அப்போ இது யார் என்ன செய்ய முடியும்? ஏமா உங்கள் வீட்டுக்காரர் ஒரு நாள் சாம்பார் தான் வைக்க சொல்லலாம், வைப்பாரு.
அவர் வச்சப்புறம் 3 நாள் நான் தான் கிச்சனை கிளீன் பண்ணணும். இப்போ நாம ஏன் அடுக்களை வேலைகளிலிருந்து ஆண்களை அந்நியமாக்க வேண்டும்? Academic dominance is not converting itself into dominance in corporate sector and political sector, because வீட்டிலே இருக்கிற வேலைகளினுடைய சுமை எங்களை இழுப்பதாக நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம். அம்மாக்களும் அப்படித்தான் மகன்களையும் மகள்களையும் வளர்க்கிறார்கள். பையன் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருக்கான். அங்க ஹால்ல உட்காந்துக்கிட்டு டிவி வைத்திருக்கிற சட்டத்தின் மீது காலை வைத்துக்கொண்டு டிவியை பார்த்துட்டு இருக்கான். அம்மா தோசை சுட்டுட்டு இருக்கு. அவர் அப்பா கையில தட்டோட நிக்கிறாரு. நீங்க கொஞ்சம் இருங்க, வளர்ற பிள்ளைக்கு முதல்ல கொடுத்துட்டு உங்களுக்கு அப்புறமா கொடுக்குறேன்னு அவரை ஓரந்து காட்டிட்டு கிச்சனுக்கும் ஹாலுக்கும் 10 தடவை நடந்து நடந்து சுட 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 தோசையை கொண்டு வந்து கொடுக்குது அந்த அம்மா. அன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச்ல விளையாடின விராட் கோலி கூட அவ்வளவு ரன் எடுக்கல, இந்த அம்மா அதை விட ஜாஸ்தி ரன் எடுத்திருக்கு. இவர் தட்டோடய நின்றுட்டு இருக்காரு. பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. பண்ண உடனே அந்த பெண்ணு 7:30 மணிக்கு தான் எந்திரிச்சு வருது. 7:30ன்றதே நான் சொல்றது ரொம்ப கௌரவத்துக்காக சொல்றேன். ரொம்ப நம்ம குறைச்சிடக்கூடாது இல்லை நம்ம பிள்ளைங்கள, நல்ல ஒரு கௌரவத்துக்கு சொல்றேன். 7:30க்கு எந்திரிச்சு வருது. அந்த அம்மா சமையல் பண்ணிட்டு இருக்கு. ஆண்டி நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா உங்களுக்கு அப்படிங்குது. ஒரே ஒரு வெங்காயத்தை எடுத்து ஒரே ஒரு வெட்டு வெட்டிருக்கு. ஒரு வெங்காயத்தை எடுத்து ஒரு வெட்டு வெட்டிருக்கு. உடனே பையன் வந்துட்டான். யூ நீட் சம் ஹெல்ப்? டே இன்னும் வெட்டவே இல்லடா. அந்த அம்மாவுக்கு திகு திகுன்னு எரியுது. 32 வருஷம் நான் எவ்வளவு நடையா நடந்து ஒரு முறை கூட கேட்டது இல்லையடா. இன்னைக்கு வெங்காயத்தை வெட்ட கூட இல்லை, அதுக்குள்ள உதவி வேணுமான்னு கேட்கிறேன்னு. ஆனா ஒரு ஆள் சந்தோஷமா இருப்பார். யாரு? தட்டோட நின்னாள் இருக்காருல்ல, அவர் சந்தோஷமா இருப்பார். அப்போ நமக்கான தடைகள் வெளியிலிருந்து வரவில்லை, இது நாமே போட்டுக் கொள்கிற தடைகள் தான். அப்ப என்ன செய்யணும்? முதல் விஷயம், raise your hand. எனக்கு இது முடியும் என்று நீங்கள் நினைத்தால், எனக்கு இந்த பதவி எனக்கு தேவை என்று நினைத்தால், நான் சிலம்ப போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், கால்பந்து போட்டியில் அகில இந்திய அளவிலோ அகில உலக அளவிலோ என்னால் போய் பயிற்சி எடுக்க முடியும் என்று நினைத்தால், என்ன அவங்க தடுக்கிறாங்க, இவங்க தடுக்கிறாங்க, அப்பா வேணான்றாங்க, அம்மா வேணான்றாங்க, ஆட்டுக்குட்டி வேணாங்குது, பக்கத்து வீட்டு ஆயா வேணாங்குது, இது எதுவுமே மறுப்பு கிடையாது. செய்ய வேண்டும் என்று நினைத்தால் raise your hand. உதவி செய்வதற்கு பல்கலைக்கழகங்கள், ஆசிரியர்கள், கல்லூரிகள், எங்க அவங்க மேடம் இருக்காங்க, அவர்களுக்கு வராத தடையா? அவர்களுக்கு எத்தனை தடை வந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. வீட்டிலிருந்து, சமூகத்திலிருந்து, தெருவிலிருந்து அத்தனை தடை. அதை தாண்டி ஒரு முகவராக அவர்களால் வந்திருக்க முடியும் என்று சொன்னால் நமக்கான தடைகளை பேசவே நமக்கெல்லாம் உரிமை கிடையாது. இரண்டாவது விஷயம், நீங்கள் உங்களுக்கான சாதனைகளை செய்ய போகிற போது தடைகள் மாத்திரம் வராது, அவமானங்கள் வரும். அவமானங்கள் வரும். ரொம்ப சுலபமா ஒரு பெண்ணை கண்ட்ரோல் பண்ணணும், இல்ல கவுக்கணும், இல்ல தாழ்த்தணும், இல்ல இறக்கணும்னா உடனே என்ன சொல்ற, இதெல்லாம் எப்படி வாங்கிச்சு நமக்கு தெரியாது என்ற வார்த்தை வரும். அந்த வார்த்தை எங்கிருந்து வேணா வரும். ஆண்கள்டேருந்து தான் வரும் நான் சொல்லல, பெண்கள்டேருந்து வரும். அந்த வார்த்தை வரும். உடனே அதுவரை வீரமங்கை வேலுநாச்சியார் மாதிரி வேலை தூக்கிட்டே போயிட்டு இருக்கோம். அப்படி ஒரு வார்த்தை வந்து எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேணாங்க, இந்த பேச்செல்லாம் கேட்கணும்னு எனக்கு தலையெழுத்து. நீ தாங்க அந்த பேச்ச. என்ன அவமானம் என்பது களிமண்ணா? கடித்து விழுங்க முடியாதா உன்னால்? எந்த அவமானத்தையும் விழுங்கலாம், விழுங்கி விட்டு போ. கீழே தானே உன்னை தள்ளினா, உனக்கு கடவுள் எதுக்கு 2 காலை கொடுத்துருக்காரு, எந்திரிச்சு நின்று திரும்ப போ. சின்ன வயசுல விளையாடுவோம், கிரவுண்ட்ல விளையாடுவோம். அப்ப ஓடு போவோம், கீழே விழுந்துருவோம். ஆனா விளையாட்டு மீது இருக்கிற ஆர்வம் எப்படி பிரம்மாண்டமானது என்றால், ஆம்பளை பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் தானே, அடிப்பட்ட வீட்டில் திட்டுவாங்க, நீ நாளைக்கு விளையாட போகாதுன்னு சொல்லுவாங்க. அதனால அடிப்பட்டதையே வீட்டில இருந்து மறைப்போம். காயத்து மேலே எச்ச துப்பி மேலே ஒரு பேப்பரை ஓட்டிட்டு திரும்ப ஓடுவோம். ரத்தம் சொட்ட சொட்டெல்லாம் செலுத்து விளையாடும். ஏன்? விளையாட்டு மேல இருக்கிற ஆர்வம் அப்படி. உச்சி வெயில், மே மாச வெயில் தலையில அடிச்சு என்னைக்காவது நம்ம அதை வெயில் உணர்ந்துருக்கோம்? இன்னைக்குதான் ஜனவரி மாசமே ரொம்ப வேகுது இல்லைன்றோம்.
அன்றைக்கு மே மாசத்துல தெருவில் கிரிக்கெட் விளையாடுவாங்க. ஏன்? விளையாட்டின் மீது இருக்கிற ஆர்வம். அப்போ நீ போக வேண்டிய பாதையிலே உனக்கு ஆர்வம் இருந்தால் தோல்விகள் என்ன, அவமானங்கள் என்ன, கீழே விழுந்தால் எந்திரிச்சு ஓடுன்னு நான் சொல்றேன். அப்பதான் உனக்கான இடம் உனக்கு கிடைக்கும். ஓட வேண்டிய நேரத்தில் உட்கார்ந்துட்டு 60-70 வயதான பிறகு நான்லாம் எப்படி வந்திருக்க வேண்டிய ஆள் தெரியுமா, என்ன செய்ய? Too late. எதுவுமே லேட் இல்லைன்னு வைங்க, 70 வயதுல கூட சாதனை செய்யலாம், அது வேற விஷயம். ஆனா அந்த காலத்திலே செய்திருந்தால் இன்னும் அறுவடை நல்லா இருந்திருக்கும் தானே.